viewers, happy morning to all and happy Friday. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடை தோசை. ஸோ காலையில் எழுந்தோனையுமே அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சாச்சு. ஒரு கப் இட்லி ரைஸ்க்கு ஒரு கப் பச்சரிசி, 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்தா போதும், 1 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ இதெல்லாம் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி சேர்த்துட்டு அதோட 4-5 வரமிளகா சேர்த்து ஒரு 2 hours மட்டும் ஊற வச்சு எடுத்தாலே போதும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால் ஏர்லி மார்னிங் இதை எந்திரிச்சு ஊற வச்சாலே போதும். ஸோ அதை நல்லா ஊறி வந்துடுச்சு. குவான்டிட்டி கம்மிங்கிறனால அதை நான் மிக்சிலே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ வரமிளகாவோட காமை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வரமிளகாவும் அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இதோட நான் தேவையான உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் குட்டிக்குடியாக சாப் பண்ணது, வெங்காயம் குட்டிக்குடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் குட்டிக்குடியாக சாப் பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம அடை சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு சிலர் இதோட மஞ்சள் தூள் சேர்த்துப்பாங்க. முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்கிட்ட இன்றைக்கி கீரை கிடையாது. ஸோ இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நான் இன்றைக்கி அடை செஞ்சுட்டேன். ஒரு சிலர் தாளித்து கூட சேர்த்துப்பாங்க, அது அவங்கவுங்க பிரியம். எங்கள் அம்மா வீட்டில் சைடில் இந்த மாதிரி பச்சையாக தான் சேர்த்து செய்வாங்க, மஞ்சள் தூளும் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதே மெத்தடில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஒரு தவாவில் நம்ம அடை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கம் பெரட்டி எடுக்கணும். நம்ம நார்மல் தோசையை விட இது ஒரு 2 to 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்க ஒரு தோசைக்கு. ஸோ அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ் இன்றைக்கி சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். ஸோ எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடை தோசை வித் தேங்காய் சட்னி. இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அண்ட் குட்டீஸுக்கு 2 பேருக்குமே இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் வேறு. ஸோ 10:30க்கே இன்றைக்கி வந்துடுவாங்க வீட்டுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்து கையோடையே நான் லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட் வேறு ஊருக்கு கிளம்புறோம். நாளையிலேருந்து இங்கே சம்மர் வெக்கேஷன் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டே ஊருக்கு கிளம்புறோம். ஸோ வீட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சு இன்றைக்கி லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். நைட் டின்னர் வெளியே சாப்பிட்டுக்கலான்னு ஒரு பிளான். ஸோ பன்னீர் இருந்தது, ஒரு சிம்பிளான பன்னீர் மசாலா ரெடி பண்ணலான்னு இருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி நான் ரஃபாக சாப் பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் இந்த பன்னீரை நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸை தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் பேக்கிங் வேலை இருக்குது. ஸோ நைட் ஊருக்கு கிளம்புறனால எனக்கு கிச்சன் எல்லாம் ஒதுங்க வைக்கணும் அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட பேக் பண்ணல நான். ஸோ லஞ்சை சீக்கிரம் ரெடி பண்ணிட்டேன்னா பசங்களும் வந்தோடனே அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டேன்னா என்னோடய பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ பன்னீர் கிரேவி சிம்பிள். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இஞ்சி, 2 பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை சேர்த்துட்டு அதோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அதுலேயும் நம்மளுக்கு தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். மசாலாஸில் நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறேன். ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி அண்ட் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இந்த மசாலாஸ் எல்லாம் இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கிரேவி செய்ய ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்லைஸ் பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா குக் ஆனால் போதும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வதக்கியிருப்போம். ஸோ அதில் பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. ஸோ 2-3 நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதும். நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் பீசஸும் இதோடு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி அதே போல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி. ஸோ இதுக்கு நான் சைட் டிஷ் வேறு எதுவுமே நான் ரெடி பண்ணலை. பன்னீர் கிரேவியும் நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. நான் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணலை. சப்போஸ் சில சமயம் என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் கூட சேர்த்துப்பேன் லாஸ்ட்டாக. ஸோ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு க்ரீம் சேர்த்த டேஸ்ட்டு எக்ஸாக்டாக கிடைக்கும். பால் சேர்த்தா திரையெல்லாம் செய்யாது. ஸோ சம்டைம்ஸ் அதெல்லாம் செய்வேன். பட் நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை, க்ரீம் எதுவும் செய்யலை. பட் நல்லா நம்மளுக்கு க்ரீமியாக தான் கிடச்சிருக்கு கிரேவி. ஸோ அவ்வளோதான். ஒயிட் ரைஸ் அண்ட் பன்னீர் கிரேவி தான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச். ஸோ அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட்டு நான் பேக்கிங் தான் பண்ண போகிறேன். பசங்க எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, எல்லாம் லஞ்ச் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணி பொண்ணு, சின்ன பொண்ணு ஸ்ரீ வந்திருந்தா, பெரிய பொண்ணும் வந்திருந்தா. ஒரு 2 டேஸாக இங்கே தான் இருக்கிறா. ஸோ மரியதானி இலை வீட்டில் இருந்தது. ஸோ 2-3 நாளாகவே நான் அரைக்கணும், பசங்களுக்கு வச்சோன்னு நினச்சிட்டு இருந்தேன். டைமே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி மத்தியானமே இதை அரைச்சி கொடுத்துட்டேன். பசங்கள்லாம் வச்சுட்டு ஒரு 2 to 3 hours மட்டும் இருக்கட்டும் அம்மா, ஊருக்கு நாங்கள் இதை வச்சுட்டு தான் போவோம்னு அடம் பிடிச்சாங்க. ஸோ எல்லோரும் மருதாணி எல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ நான் இங்கே பேக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி
என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, ஒரு 2 to 3 பேகுக்கு மேலே நீ எடுத்துக்கிறாத சொன்னாங்க. பட் என்ன செய்கிறது, 3 பசங்களுக்குமே பார்த்து பார்த்து துணியெல்லாம் எடுத்து வைக்கிறவங்களே ஒரு வழி ஆகிட்டேன் நான். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் இருக்க எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒதுக்கியும் வச்சாச்சு. ஃப்ரிட்ஜையும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பயங்கர ஹெக்டிக்காக இருந்தது, கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை இருந்தது. ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு பசங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ பெரிய பேக்கை தான் எடுத்துப்பேன். ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் உடையக்கூடாத பொருளெல்லாம் அதில் வச்சுப்பேன். டவல் அண்ட் அவங்களுக்கு தண்ணி, மருந்து, பால் நைட்டில் குடிக்கிறதுக்கு அண்ட் ஒரு 2 எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் எடுத்துப்பேன். நம்மளுக்கு பஸ்ஸில் என்ன தான் பிளாங்கெட்ஸ் கொடுத்தாலும் குட்டீஸுக்கு நான் அந்த பிளாங்கெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பெட்ஷீட் 2 எடுத்து வச்சுப்பேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் என்னோடய பேக்கில் இருக்கும். அவ்வளோதான், திங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பேக் பண்ணியாச்சு. பசங்களும் பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்லெஸ் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ ஊருக்கு போகிறோம், லீவுக்கு போகிறோம். அவங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு 50 days லீவ் கிடைக்குங்கிறது தான் ஒரு பயங்கர ஹாப்பினஸ். ஸோ போகிற வழியிலே எங்களோட டின்னரும் முடிச்சிட்டோம், பஸ்ஸும் நாங்கள் ஏறிட்டோம். ஸோ எங்களோட சீட்ஸ் எல்லாமே எங்களுக்கு அப்பர் பர்த்து தான். ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட பர்த்தில் எல்லாமே ஏறிட்டு இருந்தாங்க, எதுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ குட்டீஸ்க்கு பயங்கர என்ஜாய்மெண்ட். ஏர்லியராகவே நாங்கள் பஸ் ஏறிட்டோம், ஒரு 8:10க்கே ஏறிட்டோம். ஸோ மார்னிங் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடுவோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வ்ளாகை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வ்ளாகில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் ஊரில் நான் என்னோடய வீடியோஸை இனிமேல் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.